ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த தண்ணீர்கள், ஆறுகள், அக்கினி ஜுவாலை இது வருதுனாலே அங்கே ஒரு மனிதனுடைய கதை முடிய போகிறது என்ற அர்த்தம். பெருவெள்ளம் வந்தது, இத்தனை மரணம், தீ பிடித்து எரிந்தது, இத்தனை மரணம். இதுதான் உலக செய்தி. ஆனால் மீட்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடக்க வேண்டி வந்தாலும் அது நடுவில் உனக்கு ஒரு வாசல் உண்டாயிருக்கும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போது, ஆமென், பார்வோனும் சேனையும் தண்ணீரில் அமிழ்ந்தார்கள். இஸ்ரவேலரோ அதே தண்ணீர்ல கால் நனையாமல் நடந்தார்கள். ஆமென். நேபுகத்நேச்சரின் பலசாலிகள் அக்கினியிலே எரிந்து வெந்து அழிந்தே போனார்கள். ஆனால் அதே அக்கினியில ஆராதிக்கிறவர்கள் சுற்றி நடந்தார்கள். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கிற பாதை கடினமான பாதை, அந்த பாதை இந்த பாதை என்று நீங்களும் சொல்லுகிறீர்கள், உங்களை பார்க்கிறவங்களும் சொல்றாங்க. ஆனா ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இதே பாதையில வேற யார் நடந்தாலும் அவங்க கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்றும் உங்கள் தீபம் அணையாமல் காக்கிறார் என்றால் கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் தான். ஆமென். நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். மீட்கப்பட்டவன் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும். ஆனால் அதற்குள்ளே சிக்கி அழிய கர்த்தர் விடமாட்டார். அதை கடந்து முன் செல்லும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அப்படி என்றால் தண்ணீர் அல்லவா உன் வாழ்க்கையில் என்று உலகம் சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள், நான் தண்ணீரை கடப்பேன். அக்கினி அல்லவா உன் வாழ்க்கை என்று உலகம் சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள், நான் அக்கினியை கடப்பேன். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், வெந்து போக வில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. நல்ல கரங்களை சட்டி ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஒரே சத்தமா எங்கள் தேவன் நீ. ஆமென். Jesus, Rabba Mama. Hallelujah, hallelujah. Amen. தாவீது சொல்லுகிறார் 138:7, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில். ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டுமே இருக்கிற நம்பிக்கை, ஒரு தேவ பிள்ளைக்கு. அதனாலதான் ஆமென், மரணமே உன் கூர் எங்கே என்று பவுல் சொல்லுகிறார். எங்க அந்த நம்பிக்கை ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இந்த மரணத்துக்கு முன்னாக எல்லாருமே சரண்டர் ஆயிருவாங்க. ஆமென். உலகத்துல எத்தனையோ பேர்களை தங்கள் ரோல் மாடலா வைத்து, தங்களுக்கு தெய்வங்களாக வைத்து ஃபாலோ பண்ற எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு. ஆனா அவங்க யாரெல்லாம் ரோல் மாடலா,
அல்லது தெய்வங்களா முன்வைத்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அத்தனை பேரும் அதுல பாதி இல்லை, மீதி அனைத்துமே நீங்க பாத்தீங்கன்னா மரணத்துக்கு முன்பதாக தோற்று போனார்கள். ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு, நான் போயிட்டு 3 நாள்ல வரேன்னா. ஆமே, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 3 daysல வரேன். ஆமே, ஹalleluya. நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 4 நாள் ஆகுது. ஆமே, கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன்னா. 3 days கன்வென்ஷன் எங்க? அந்த பாதாளத்துல 3 days கன்வென்ஷன். ஆண்டவர் நாங்களும் வரோம். ஆண்டவர் நீர் எங்க போனாலும் நான் வரேன். போ, அதில் நெல்லு போ, ஒன்றும் தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது. 3 days கன்வென்ஷன். அவர் அங்கே கன்வென்ஷன் தான் போயிட்டு வராரு. ஏற்கனவே அடைக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, ஆபிரகாம் உட்பட அத்தனை பேருக்கும் ப்ரீச் பண்றார், ப்ரொக்ளைம் பண்றார். ஆபிரகாமே ஜெயிச்சுட்டேன், கமான் வா, பரதீசுக்கு வா. ஈசாக்கே நான் ஜெயிச்சுட்டேன், யாக்கோபே நான் ஜெயிச்சுட்டேன், தாவீதே நான் ஜெயிச்சுட்டேன். தாவீது நீ பாடுனல்ல, தாவீதே உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டிருந்து வா, நீ பாடுனதை அவன் வாழ்க்கையாக்கிட்டேன் வா. ஜெயிச்சுட்டார் 3 நாள். ஆமே, அல்லேலூயா. கல்லறைக்குள்ள அடைத்து வைத்தார். அப்படிப்பட்ட தேவன், அவரை ஃபாலோ பண்றவன் சொல்றான், நான் துன்பத்தின் நடுவில் இந்த பகல் வேளையில உங்க சிச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் இப்படிதான் இருக்கிறது. ஆனா சொல்ல முடியுமா, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில். அந்த டோர் கர்த்தர் எனக்காக ஓபன் பண்ணுகிறார். கர்த்தர் எனக்காக ஓபன் பண்ணுகிறார். செங்கடலை நீர் பிளந்து செவ்வையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனை, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின், ஆமே, எல்லாரும் கைகளை தட்டி சத்தமாய் எங்கள் தேவன் நீ. ஆமே, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி பயப்படாத, எனக்கு தெரியும் எப்படி நடத்தணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:11-12, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்னைக்குள்ள செய்தியே இதுதான். கர்த்தர் தூதர்கள் அனுப்புவார். அது அக்கினியோ சமுத்திரமோ, கர்த்தர் தூதர்களை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யாக்கோபு வாழ்க்கையை வைத்து 3 காரியங்களை, 3 இடத்துல கர்த்தர் தூதனை அனுப்பின காரியங்களை எல்லாம் தெரிந்த வேத பகுதியானாலும் இந்த நாளில் இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தந்து 1 வாரமா இந்த வார்த்தையை தான் உள்ள ஆண்டவர் தியானிக்க வச்சுட்டே இருந்தார். நான் நம்புகிறேன் இன்னைக்கு அநேக இருக்கு அந்த தொய்ந்து போன நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் திரும்ப பற்றி எறிய வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோபின் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட 3 வாசல்கள் உண்டு. 1 ஆதரவின் வாசல், 2 அனுகூல வாசல், 3 அடைக்கல வாசல். இந்த ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட் எழுதுறவங்களுக்கு சில டைம் ஒன்னோட நிற்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி கேட்பாங்க, நமக்கு அது மைண்ட்ல நம்ம அடுத்தது நோக்கி பயணித்துட்டு இருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் டே சொல்றேன், ஏன்னா இது எப்படி போகி முடியுதுன்னு தெரியல. அதனால பாயிண்ட் எழுதிட்டீங்களா? எனக்கு கவனிங்க. யாக்கோபை குறித்து அந்த பிக்சர் நமக்கு தெரியும். அதனால நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை, இருந்தாலும் டச் பண்றேன். 2 பிள்ளைங்க, ஈசாக்கு ரெபேக்காளுக்கு. வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் யாக்கோபை குறித்து சொல்லிட்டார்.
ஆமென். ஈசாக்கு சொல்றாரு வயசு காலத்துல பிளஸ் பண்ணணும். ஏசாவுக்கு தான் மூத்த பையன், அதனால அவனுக்கு தான் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ரெபேக்காள் தாயார் வந்து சில தந்திரங்களினாலே யாக்கோபை உட்படுத்தி ஏசா மாதிரி தகப்பனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி ஆசீர்வாதத்தை, அதாவது வாக்குத்தத்தத்தை அவன் தலையின் மேல வாங்க வைக்கிறாங்க. வாக்குத்தத்தம் என்பது அவனுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு சத்தியத்தை நான் இங்கே சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே போகிறேன். அதாவது எனக்குன்னு கர்த்தர் ஒன்று நிர்ணயித்தாருன்றதா, நான் வந்து குறுக்கு வழியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் என்று. ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொன்னாலும் நம்ம கொஞ்சம் ஆமென். ஆண்டவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிட்டு இருக்கும்போது அதுல வேற ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தா வராத கோவெல்லாம் ஆண்டவருக்கு வரும். எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படிம்பார். ஆமென். அதே போல யாக்கோபு வந்து அந்த ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டான். எப்போ அந்த வாக்கு தத்தத்தை அவன் தலையின் மேல விழுகிறதோ அப்போ அவன் நினைக்காத ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் அப்படின்னா, அவன் வீட்டு வாசல், அவனுடைய ஆதரவே அவனுடைய வீடு தான். அந்த வாசல் அவனுக்கு முன்பாக அடைபடுகிறது. அந்த தாயார் சொல்றாங்க 27வது அதிகாரத்துல, ஏசா உன்னை கொண்டு போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். 43ல, ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற உன் சகோதரனாகிய லாபான் இடத்துக்கு ஓடிப்போ. உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் அங்கே இரு. அடுத்த வார்த்தை கவனிங்க. உன் சகோதரன் உண்மையில் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி உன்னை நான் கூப்பிடுவேன். அதன் அர்த்தம் என்ன? நான் கூப்பிடாம நீ வந்துடாத. ஏசாவுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலாம். யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே போகாத ஆளு. அவனை குறித்து சொல்லப்பட்டதே கூடாரவாசி. யாக்கோப்ட்ட என்ன சொல்லியிருக்கோம்? நீ சில நாள் இருந்துட்டு வா அப்படி சொல்லியிருந்தா கூட ஓகே, சரி ஒரு மாசம் இருந்துட்டு வரும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கூப்பிடாம நீ வரக்கூடாது. யாக்கோபுக்கு எப்படிங்க இருக்கும்? அந்த வீட்டை விட்டு புறப்படும் போது அவனுக்குள்ள பெரிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இனி என்ன கூப்பிடுவாங்களா? இவங்க என்ன சொல்றாங்க? ஏசாவின் கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை, இது நடக்க காரியமா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே நம்ம மறப்போமா? அவங்கள நான் கல்யாணத்தை கூப்பிட மாட்டேன். ஏங்க கூட மாட்டேங்கிறீங்க? அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது சாம்பார்ல காய்கறி இல்லாம ஊத்திட்டாங்க. நம்ம வந்து உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ஏசா அவன் ஏசாவையே வெறுத்தேன்னு சொல்றான். அவனே மாம்சிகம். அவன் பெற்றோர் என்ன வேதனைப்பட்டா என்ன என்று சொல்லி தனக்கு விருப்பமானது எல்லாம் செய்கிறவன். அப்படிப்பட்டவன் சில நாள்ல மறக்கிற காரியமா பண்ணி இருக்கிறார். யாக்கோபு மண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? அவன், நான் நினைக்கிறேன் அவங்க அம்மாவை கொஞ்ச நேரம் பார்த்துருப்பான். இனி எங்க அம்மாவை நான் பார்க்க போறேன்னா, அவன் வீட்டில் இருந்த கிச்சனை பார்த்துருப்பான், அவன் படுக்கிற பெட்ரூமை பார்த்துருப்பான், ஒவ்வொருனையும் பார்த்துருப்பான். ஏன்னா இனி கூப்பிடாம வர முடியாது. ஒரு பெரிய, அதாவது ஆதரவு என்ன இருந்தாலும் அப்பா எனக்கு ஆதரவா இருப்பாங்க கடைசி வரை, அம்மா எனக்கு கடைசி வரை ஆதரவா இருப்பாங்க, சகோதரன் எனக்கு கடைசி வரை ஆதரவா இருப்பார், இந்த வீடு இருக்கிறதே கடைசி வரை எனக்கு இந்த வீடு ஆதரவா இருக்கும். இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீ இறங்கி நான் கதவு பூட்டணும். ஆமென். என்ன ஒரு ஒரு வேதனையான. யாக்கோபு புறப்படும் போது என்னை கூப்பிடுவாங்களா என்னை கூப்பிட மாட்டாங்களா தெரியாது. இப்ப யாக்கோபு அந்த வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்கும் போது இந்த வீடு க்ளோஸ் ஆகுது. ஒன்ஸ் இப்ப வெளியே வைக்கிறாருன்னா அடுத்து இப்ப உள்ள வைக்க முடியாது.
நான் சொல்லி அனுப்புவேன், நான் கூப்பிடாம நீ வர கூடாது. ஆமென். அதாவது வேதனைய உள்ள வச்சுட்டு யாக்கோபு கால் எடுத்து வைக்கிறான். யாக்கோபே, இது ரொம்ப வேதனையா? ஆமா ஆண்டவரே, எனக்கான ஆதரவின் வாசல் அடைக்கப்பட்டது. யாக்கோபே, நீ யார் என்பதை புரிந்து கொள். உங்க அப்பாக்கு ஒரு அப்பா உண்டு, ஆபிரகாம். அவருக்கு மேல வாக்குத்தத்தம் வைக்கப்பட்ட போது அவரை எப்படி கூட்டிட்டு வரார் தெரியுமா? உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு. ஒன்றை புரிந்து கொள், நீ நம்பி இருந்த ஆதரவின் வாசல் அடைக்கப்படுதுனாலே நீ வாக்குத்தத்த சந்ததி என்பதை ஆண்டவரே, ஏசாக்கு இந்த டோர் க்ளோஸ் ஆகல ஆண்டவரே, யாக்கோபுக்கு தானே க்ளோஸ் ஆகுது. யாக்கோபே, உன்னை எந்த வரிசையில் அவர் பார்க்க விரும்புகிறார் தெரியுமா? ஆமா, ஏசாவின் வரிசையில் அல்ல, ஆபிரகாமின் வரிசையில், ஈசாக்கின் வரிசையில், யாக்கோபின் வரிசையில். இந்த பகல் வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் மேல வாக்குத்தத்தம் விழுந்த பிறகு, வாக்குத்தத்தம் விழுந்த பிறகு, கர்த்தருடைய திட்டம் இன்னது என்பது உன் மேல விழுந்த பிறகு, உன்னுடைய ஆதரவின் வாசல்கள் அடைக்கப்படுமானால் புரிந்து கொள், நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ வாக்குத்தத்த சந்ததி. அறிந்த வாசல் அடைக்கப்பட்ட போது, அறிந்த வாசல் அடைக்கப்பட்ட போது, அறியாத, அவன் அறியாத ஒரு வாசல் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. அறிந்த வாசல் அடைக்கப்பட்ட போது, அறியாத வாசல், ஓ, நான் அறியாத வழியில, அறியாத வழியில அறிந்த வாசல் அடைக்கப்பட்ட போது யாக்கோபு வருகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்றான், வீட்டை விட்டு புறப்பட்டு. அம்மாவும் அதே தான் சொல்றாங்க, அப்பாவும் அதே தான் சொல்றாங்க. குடும்பமா தீர்மானம் எடுக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஏசாவை திருப்திப்படுத்த, ஏசாவை சால்வ் பண்றதுக்காக யாக்கோபு தள்ளுறாங்க. யோசேப்பு கண்ட சொப்பனத்து நிமித்தம் யாக்கோபு யோசேப்பை கடிந்து கொண்டது எதுக்காக நினைக்கிறீங்க? சகோதரர்களை திருப்திப்படுத்த, சமாதானப்படுத்த. ஒருத்தங்களை சமாதானப்படுத்த இன்னொருத்தங்க பலிகடா ஆவாங்க தெரியுமா? ஒருத்தங்களை திருப்தியாக்க இன்னொருத்தங்க தள்ளப்படுவாங்க தெரியுமா? ஆமே, ஹல்லேலூயா. உலகம் உங்களை இப்படிதான் தள்ளும். இது உலகம் அல்ல, இது உறவுகள். நான் சொல்லாம நீ வந்துராத, நான் சொல்லாம நீ வந்துராத. நமக்கு தெரியும், கடைசி வர தாயார் சொல்லவே இல்லை. ஆமே, ஆமே. மனுஷன் முழுமையா கொடுக்கிற வார்த்தையே நம்மளால நம்ப முடியாது. இது பார்ஷியலா கொடுக்கறாங்க. ஓகே, பார்க்கலாம். இன்னொரு டைம், இன்னும் 2 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு அப்படின்னாலே நம்ம நினைச்சிட வேண்டியதா, அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த யாக்கோபு கூப்பிடுவாங்களா? திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிருப்பான். வெளியே இறங்கும் போது கொஞ்ச தூரம், ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனேயே பாருங்க, சிலர்லாம் ஏர்போர்ட்ல, ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா விட போவாங்கல்ல, விட்டுட்டு வெளியே உள்ள விட மாட்டாங்க. ஃபாரின்ல எல்லாம் அந்த கவுண்டர் வரைக்கும் உள்ள போகலாம், லக்கேஜ் போடுற கவுண்டர் வரைக்கும் உள்ள போகலாம் நிறைய ஏர்போர்ட்ல. நம்ம ஊர்ல எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே நிற்க வச்சிருவாங்க. சில ஏர்போர்ட்டில் டிக்கெட் எடுத்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியே இருந்து பாய் சொல்லி கண்ணீர் மல்க பாய் சொல்லிட்டு உள்ளே போய் லக்கேஜை போட்டுட்டு திரும்ப அந்த டோர், வெளியோட டோர் கிட்ட வந்து திரும்பி ஒரு வாட்டி கை காட்டும். திரும்ப இந்த யாக்கோபு வீட்டை விட்டு இறங்கும் போது ஒரு வாட்டி கூட தாயார், அண்ணே யாக்கோபே என்னம்மா பார்த்துக்கோனடா சொல்லலை. ஏன்னா இப்போ அவங்களுடைய சேஃப் அவங்களுக்கு முக்கியம். நான் சொன்னதுக்கு அப்புறம் வா, இவன் வீட்டை விட்டு இறங்குறான். உனக்கு தெரியாது, மாமா வீட்டுக்கு போய் பழக்கம் கிடையாது, வெளியே 4 இடத்துக்கு போய் பழக்கம் கிடையாது. கையில் ஒரு கோலோட புறப்பட்டு போய், வேதம் சொல்லுகிறது அப்படியே சூரியன் வந்து அப்படியே மறையுது, அவன் கண்ணில் அப்படி இருள் அடிக்க ஆரம்பிக்குது. போகும் பாதை தெரியவில்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு கல்லை எடுத்து வைக்கிறான். ஹல்லேலூயா.
ஒரு கல் எடுத்து வைத்து அப்படியே படுக்கிறான். வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடி, வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடினோ, அங்கே ஒரு தூதன் என்னை சந்தித்து சூடாமப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவான், சூடாமப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவான். யாக்கோபு போய் கல்லை எடுத்து வைத்து அப்படியே படுத்திருக்கும் போதுதான் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆதியாகமம் 28:12 அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார், அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். இப்போ என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பரலோகம் வானம் ஓப்பனா இருக்கு, ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபே யாக்கோபே, தேவதூதர்கள் இறங்குகிறவர்கள் ஏறுகிறவர்கள் என்றல்ல, ஏறுகிறவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு இது தெரியல, யாக்கோபுக்கு இது புரியல. வாக்குத்தத்தம் உடையவர் பயணிக்கிற பாதையில் தனியாக அல்ல, தனியாக அல்ல. நல்ல கவனமா கேளுங்க. அவனுடைய டிராவல் தூதர்கள் இருக்கிறாங்க. அவன் எங்க ரெஸ்ட் எடுக்கிறானோ அங்கிருந்து அந்த தூதர்கள் ஒரு ஷிஃப்ட் முடியுது, இன்னொரு ஷிஃப்ட் வராங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? glory, ஒரு சீசன் முடியல, தூதர்களுடைய ஷிஃப்ட் முடியும். நைட் டியூட்டி பார்த்துட்டு ஒருத்தர் டியூட்டி பார்த்துட்டு வரும்போது அடுத்தவங்க ஹalleluya, உங்களை நீங்களே கிள்ளி பாருங்க. ஆண்டவரே, என்ன நீர் இவ்வளவு ஏன்னா அவர்கிட்ட எண்ணிறந்த தூதர்கள் உண்டு, எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொப்பனம் பார்க்கிறான். ஆமே ஆண்டவர், எதுக்கு ஆண்டவர் என் கண்ணுக்கு முன்னாடி இருள் எல்லாம் மறையுது, உலகத்தின் வெளிச்சம் மறையுதுன்னா பரலோக வெளிச்சம் உனக்கு ஓபன் ஆகுது. ஆமே நாமே நாமே. உன் கண்ணுக்கு முன்னாடி எந்த பாசிட்டிவ் சைனுமே இல்ல, எந்த பாசிட்டிவ் சைனுமே இல்ல. ஆனா ஹெவன்லி சைன் இருக்கிறது, பரலோக சைன் இருக்கிறது. ஆமே, தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் ஷிஃப்ட் முடிச்சு போறாங்க. யாருக்கு ஷிஃப்ட்? சிலருக்கு பாருங்க, கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. இசட் பிரிவு, அதுக்கு அடுத்து உண்டா அவன் ஒய் பிரிவு, அப்படி கொடுப்பாங்க. அவங்க அந்த டியூட்டி பார்க்குறவங்க எப்போ ஷிஃப்ட் முடிச்சு போவாங்கன்னா, அடுத்து பார்க்குறவங்க அந்த பிளேஸில் நிற்கும் போது எங்க போறாங்க. இங்க தேவதூதர்கள் ஏறுறதுக்கு அங்கிருந்து இறங்க ரெடியா இருக்கிறாங்க. ஓ, ரெடியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே நல்ல கவனமா கேளுங்க. இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்பட்டது அற்புதம் செய்யறதுக்கு அல்ல, நீ அனாதை இல்லை என்று சொல்வதற்கு. glory, glory, glory. இந்த இடத்துல கர்த்தர் இறங்கினது, வெளிப்பட்டது அற்புதம் செய்யறதற்கல்ல. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு உண்மையான செய்தியை சொல்றேன் கேளுங்க. ஒருத்தங்களுக்கு அற்புதம் நடக்கும் போது அவங்க படுற சந்தோஷத்தை விட யாரும் இல்லாத ஒருத்தனை பார்த்து நீ அனாதை இல்லடா நான் இருக்கிறடான்னு சொல்லும் போது அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் அதுக்கு அளவே கிடையாது.
என் இயேசுவே என் துணையே என் இயேசுவே என் அரணே என் துணையே என் இயேசுவே. ஓ அநாதையான என்னை அழைத்து சேர்த்த அன்பே ஆதரவில்லா என்னை ரலமம் ரதனமமா அநாதையான என்னை அணைத்து சேர்த்த ஹalleluya ஆதரவில்லா ஜீசஸ் கைகளை உயர்த்தி நீர் இல்லாமல் நான் இல்லை இல்லாமல் உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை நீர் இல்லாமல் நான் இல்லை இல்லாமல் நான் ஹalleluya. இந்த இடத்துல அநேக இடத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துறது அற்புதம் செய்யறதுக்கு அல்ல. ஆமென். நீ அனாதை இல்லை என்று சொல்வது. ஹalleluya. யாரும் துணை இல்லை என்றோ ஏகனாய் நானேன் என்றோ யாரும் துணை இல்லை என்றோ ஏகனாய் நானேன் என்றோ என் மனதில் எண்ணிடேன் ஓர் நாளுமே இயேசு என்னுடன் இல்லாமல் எங்கு போயினார் இயேசு என்னுடன் இல்லாமல் எங்கு போயினார். அவர் என் கூட இல்லாம எங்கதான் போயிட்டார்? எங்கேயும் போல. அதனால யாரும் துணை இல்லை என்றோ ஏகனாய் நான் ஆனேன் என்றோ என் மனதில் நான் எண்ணவே மாட்டேன். யாக்கோபுக்கு தெரியாது, அவரை குறித்த எந்த அறிமுகமும் இல்லை. அவன் பார்த்தது அவங்க அப்பா அவங்க தாத்தா வர்ஷிப் பண்ற ஆண்டவர். இவன் அவரை தேடக்கூடிய சிச்சுவேஷன் இன்னும் வரவே இல்லை. அதாவது சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தேடுவேன் இருக்கிற கூட்டம் தான் யாக்கோபு. நம்ம தான் வேற யாரு? ஹல்லேலூயா. நான் தேடணும்னா எனக்கு ஏதாவது ஒண்ணு இப்படி ஏதாவது அடைக்கணும். ஆமென். தேட வச்சார்ல, அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அப்படி பார்க்கும்போது ஆமென், அவரும் அவரை சூழ தூதர்களும் இப்படி காட்டாம இவன் கிட்ட இருந்து ஒருத்தங்க ஒரு டீம் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மேல போறாங்க. அங்கிருந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு கூட்டம் கீழே இறங்குது. பெரிய பெரிய விவிஐபியோட பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ப்ரொடெக்ஷனுக்கு பாதுகாப்புக்கு ஆட்கள் அனுப்புவாங்க. ஆமென். என் மகா படித்த ஸ்கூல்ல அந்த எல்கேஜியில் ஒரு அப்போ இருந்த கலெக்டருடைய மகா வந்து கூட கிளாஸ்மேட் படிக்கிறான். அப்போ வந்துங்க அந்த வெஹிக்கிள் தான் வந்து நிற்கும், ஃப்ரெண்டில் வந்து நிற்கும், பாதுகாப்புக்கு ஒருத்தங்க கூட இருப்பாங்க. ஏன்னா அது வந்து விஐபியோடைய பிள்ளை. கையில் ஒரு கோலை வச்சுட்டு போறான். திருடனுக்கு கூட இவன் வேண்டாம், திருடனுக்கு கூட வேண்டாம். ஒரு பெந்தேகோஸ்தே சகோதரி, நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், அப்படியே நம்ம ஊர்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சில் முக்காடு போட மாட்டாங்க, ஆனால் வெளியே ஃபுல்லா மூடிட்டு ஒருத்தன் பைக்ல வரான். 2 பேர் வராங்க, டேய் மூடிட்டு போறான். ஏதோ இருக்குது. நேர போய் 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 அந்த ஸ்காட் ஸ்கூல் இறக்க அது தாண்டி போகும்போது ஒருத்தன் அப்படியே கை போட்டான் பாருங்க. ஏப்ரல் ஃபூல். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பார்த்தா அது பெந்தேகோஸ்தேல் போனவன் திருப்பி வந்து அந்த சிஸ்டரை குனிச்சு 2 குத்து கொடுத்து, அதான் ஒண்ணு இல்ல இல்ல அப்புறம் எனக்கு முடிவு போய் எங்களை ஏமாத்துற. அந்த அம்மா அடியை வாங்கிட்டு நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு வைத்தியர்கிட்ட போய், ஐயா என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான். எதுக்கு அடிச்சான்? ஒண்ணும் இல்லாதவங்க திருடனுக்கு கூட வேண்டாம்.
ஆனா அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு பாதுகாப்பு. இப்ப தெரியுதா? தண்ணீரை கடக்கும் போதும், அக்கணியில் நடக்கும் போதும். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்லுவீங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய செய்கைகளை, எந்த நேசு உன்னதத்தில் அன்புள்ளோனாய் வாழும் போது, எந்த நேசு உன்னதத்தில் அன்புள்ளோனாய் வாழும் போது, ஏழையேன் கலங்குகின்ற பூவியில், ஆதால் என்றும் அவர் கிருபை மட்டும். அப்போ உலகத்துல அனுகூலமான, அதாவது ஆதரவின் வாசல் அடைக்கப்பட்டது. ஆனா பரலோகத்துல அது திறக்கப்பட்டது. உடனே யாக்கோபு என்ன பண்றான் பாருங்க. தலைக்கு கீழே படுக்கும்படி வைத்த கல்லை எடுத்து தூணாய் நிறுத்தி அதுல எண்ணெய் வார்த்து, யாக்கோவே உன் கீழே என்ன இருக்கு? கல்லு. உன் மேல என்ன இருக்கு? நீங்க இருக்கிறீங்க. உன் கீழே இருக்கிற கல்லை உன்னால எடுத்து நிறுத்தி தூணாக்கி அதுக்கு மேல உன் கையில இருக்கிற எண்ணெய வார்க்க முடியும்னா, என் கீழே இருக்கிற ஒன்ன எடுத்து நிறுத்தி, ஆமென், உன் கையில இருந்தத உன்னால எடுத்து நிறுத்தின கல்லுக்கு நீ வார்க்கிறேனா, என்னால குழியிலிருந்து எடுக்கப்பட்ட, பாதாளத்திலிருந்து மீட்கப்பட்ட, அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட உன் தலையின் மேல என் கையில் இருக்கிற ஆசீர்வாதம், என் கையில் இருக்கிற எண்ணெய், என் கையில் இருக்கிற கிருபையை நான் வார்க்காமல் போவேனோ? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு மேலாக ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபே பயங்கர தந்திரம்லாம் பண்ணி சிஷ்டபுத்திரமாக ஒன்றே இருக்கு, பிள்ளைங்கிற அதிகாரம் ஒன்றே இருக்கு, வாக்கு தத்துவம் ஒன்றே இருக்கு. இப்போ சொல்லு, இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? அப்படி கேட்டா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, சொல்லுங்க. கரெக்டா அவருக்கு கீழே இருக்கிறேன், கரெக்டான இடத்துல, கரெக்டான இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். ஆமென். நீ சொல்லு, நீ சொல்லு, உன் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டா சொல்லுங்க. நான் அனாதை அல்ல, நான் அவருடைய பிள்ளை, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அடுத்த 20 வருடங்கள் யாக்கோபு லாபான் வீட்டிலே நேரம் போகிறதுனால, ஆமென், லாபான் வீட்டிலே சம்பாதிக்கிறாரு, நல்லா உழைக்கிறார். உழைப்புன்னா அவருடைய உழைப்பை குறித்து அவரை சொல்றார், நான் பிற்பாடு சொல்றேன். ஆமென். அவ்வளவு வேலை பார்க்கிறார் சின்சியரா. சிலர் பார்த்துருக்கீங்களா, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, அதுவும் வெளியே போனா, அதுவும் மாமனார் வீட்டுக்கு போனா, ஆமென், அவ்வளோ சின்சியரா. இப்போ யாக்கோபு அவருக்கு சேலரி கேட்கிறார். 30வது அதிகாரத்தில் லாபானை கூப்பிட்டு, பாருங்க, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் சொல்றார். வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்து, வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ இருந்து, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்படி சொல்லும்போது லாபானே சொல்றாரு 30:27, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்ப்பா. சொல்லும்போது யாக்கோபுக்கு, ஆமென், நம்மளை பத்தி ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டேன், உங்களால தான், நீங்க ஜெபம் பண்ணதுனால தான் இப்படி நடந்துன்னு சொல்லும்போது, இப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியுமா, அடுத்து ஆத்து வைக்க போறாங்க, அது வேற. ஆமென், ஹல்லேலூயா. உன் நிமித்தம் கர்த்தர்னு உடனே யாக்கோபு, வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்தது கொஞ்சம், இப்போ கர்த்தர் வந்து உம்மை ஆசீர்வதித்ததுனால அது பெருகி இருக்கிறது. இனி என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கணும். எனக்கு இப்போ என் பிள்ளைங்க எல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேயாளுக்கு 1 by 1 பிறந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். இப்போ அடுத்து ராகேலுக்கும் பிறந்தாச்சு. இனி விட மாட்டான், குடும்பம் பெருசாகுது. அப்போ
எனக்கு இந்த சம்பளம் கொடுங்க. கேட்கும்போது லாபான் கேட்குறான்னா உனக்கு என்ன தரணும், நான் உனக்கு என்ன தரணும்? ஒன்று யாக்கோபு சொல்றாரு, அதனுடைய 32வது வசனத்தை வாசிங்கள். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தையில் எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அதாவது புள்ளி உள்ள வரி உள்ள வெள்ளாடு செம்மறியாடு அப்படிப்பட்டவை இனி, அதாவது புள்ளி உள்ள வரியாடுகள் இருக்கிறது, கருப்பு நிறமுள்ள வரியுள்ள செம்மறியாடு வரையாடு இருக்கிறது. இனி இது போடுற குட்டி இருக்குல்ல, அப்படி குட்டி போடும்போது அதில் எது எது புள்ளியோட வரியோட கோடு போட்ட இதில் பிறக்குதோ அது எல்லாம் எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். நார்மலாக இருக்கிறதுல நான் தொட மாட்டேன், ஏன்னா இது வெரி ரேர். அப்போ உண்மையில யாக்கோபு இந்த ஆஃபர் வைக்கிறது லாபானுக்கு எந்த கஷ்டமும் வந்துட கூடாது என்பதற்காக அவர் சொல்றார். இங்க பாருங்க, இந்த புள்ளி போட்டது, இந்த வரி உள்ளது, இதெல்லாம் நாளைக்கு போடுற குட்டியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், மீதி எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. உடனே லாபான் சொல்ற பாருங்க 34வது வசனத்துல, நீ அப்படியே ஆகட்டும். ஏய் சூப்பர்ப்பா, நீ இது சூப்பர் சூப்பர். யாக்கோபு நிம்மதியா வீட்டுக்கு தூங்குறாரு. யாக்கோபு அனுப்பிட்டு லாபான் தன் குமாரர்களை கூப்பிடுறான். கூப்பிட்டு சம்பளத்தை மாத்தல, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த புள்ளி உள்ள ஆடுகள் வரி உள்ள செம்மறி ஆடு எல்லாத்தையும் செப்பரேட் பண்றான். இது சேர்ந்தாதான குட்டி போடும், சேர விட்டாதான. அனுகூல வாசலை அடைக்கிறான். இது ஒண்ணு சேர்ந்தாதானப்பா அடுத்து வரி உள்ளது புள்ளி உள்ளது குட்டி போடும். அவன் சொல்றான் பாருங்க, தன் குமாரரை அழைத்து 35 அந்நாளிலே கலப்பு நிறம் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோவுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். அதாவது 3 நாள். யாக்கோபு மேக்சிமம் எவ்வளவு நாள் தேடி இருப்பாரு? ஒரு நாள் அங்கவே ரைட்லவே பார்த்திருப்பாரு, என்ன காணல. ஆனா வேதம் யாக்கோபு ஆனாலும் மேய்க்கிறான். நல்ல கவனிங்க, அதாவது டீலுக்கு ஓகே, ஆனா அனுகூலமான வாசலை அடைக்கிறான். அடுத்து ப்ரமோஷன் உனக்கு இருக்கு, அப்பதான் ஒருத்தர் பாப்பார், நான் சைன் போட்டாதான் உனக்கு ப்ரமோஷன். என் டேபிள்ல இருந்து இந்த ஃபைல் மூவ் ஆனாதானே உனக்கு ஒரு காரியம் நடக்கும். ஆமென் ஆமென். இனி இங்க ஒரு காரியம் நடக்கணும். என்ன, எப்படி சாத்தியம் ஆகும்? இப்போ இருக்கிற ஆடு எல்லாமே அதுல என்ன இல்லைன்னா வரி இல்ல புள்ளி இல்ல. அப்போ பிறக்கிற ஆடு வரி இல்லாம புள்ளி இல்லாம தான் பிறக்கும். அப்ப அது யாருக்கு போயிரும்? லாபானுக்கு போயிரும். என்ன பிளான் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த 30வது அதிகாரம் 31 அங்க இங்க போயிட்டு வர சில காரியங்கள் புரியறதுக்காக. இந்த லாபான் இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தூதன் அனுப்புறார். 31வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோவே அப்படிங்கிறார். யாக்கோவேன்னு சொல்லிட்டு 12 கடைசியில சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே உனக்கு முன்னாக கை கொடுத்துட்டு உன் முகத்துக்கு முன்னாக பட்சமாய் பேசிவிட்டு உன் முதுகுக்கு பின்னாக உனக்கு நடக்கிற துரோகம் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். உன் முகத்துக்கு முன்பாக கை கொடுத்து விட்டு நாங்க இப்படி செய்வோம் நாங்க அப்படி செய்வோம், முதுகு பின்னாக நடக்கிற துரோகம். ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் கண்டே ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார்னு வைங்களேன். நான் பார்த்தால் சாத்தியமானவைகள் மட்டும்தான் சாத்தியமாகும். கர்த்தர் பார்த்தால் அசாத்தியமானவைகளும் சாத்தியமாகும்.
நான் பார்க்கிறேன். யாக்கோபு நீ பார்க்கல, நீ தூங்கிட்டு இருக்கிற. யாக்கோபு கல்லு கிடைச்சாலே தூங்குவார். இப்படி ஏசி போட்டு சேர் கிடைச்சா ஆமென். எங்க தூதன் இறக்குறார் பாத்தீங்களா? ஆமென். நான் பார்க்கிறேன். நான் உனக்கு சொல்றது போல செய். இனி அப்படியே 30வது அதிகாரத்துக்கு வாங்க. 36ல தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். 37வது வசனத்தை வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே இதுவரை செய்யாத ஒரு செயலை ஆமென் ஹல்லேலூயா யாக்கோபு செய்றான். லாபானுக்கு புரியல, யாருக்குமே புரியல. நேற்று வரை செய்யாதத இன்னைக்கு செய்யறான். அப்போ இந்த இடத்துல இவனுக்குள்ள என்ன ஊட்டப்படுகிறது தெரியுமா? ஆமே, தாயாரால தந்திரம் ஊட்டப்பட்டது. இந்த இடத்துல அவனுக்கு ஊட்டப்பட்டது தந்திரம் அல்ல, இவனுக்கு ஊட்டப்பட்டது தேவ ஞானம். தேவ ஞானம். ஆமே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க யாரோடு தொடர்புல இருக்கிறீங்களோ அவரிடத்தில் உள்ளது உங்களுக்கு ஊட்டப்படும். ஆமே, வீட்டுல இருக்கிறது வரைக்கும் அவன் அந்த டிவைன் கனெக்ஷன் கிடையாது. தாயாரோட கனெக்ஷன்ல இருந்ததுனால தாயார் தந்திரமா, இன்னொரு ஆள் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, தந்திரமா இதே லைனை யாக்கோபு வீட்டில இருந்தே பிடிச்சிருப்பானா இந்த ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கான அந்த தேவ ஞானத்தை அங்கே கொடுத்திருப்பார். அதனாலதான் சபையே, நீ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ மீட்கப்பட்டிருக்கிற, உனக்கான எல்லா டோரையும் அடைச்சிட்டாங்க. உன் குடும்பம் உன்னை ஏமாத்திட்டாங்க, சொத்து விஷயத்துல ஏமாத்திட்டாங்க, எல்லா விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. நீ வழக்காட போகாது, அவரை பாரு. தூதன் அனுப்புவார், தூதன் அனுப்புவார். என்ன செய்யணுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்கல்ல, தடையா. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு சொல்றார் லாபான்ட்ட 30 இந்த வசனத்தை வாசிருங்க, நான் சொல்லிட்டு போறேன். பின்பு யாக்கோபு பச்சையான எல்லா கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோண்டும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டுன்னா ஒன்றோடு ஒன்று சேருவதுண்டு. தண்ணீர் குடிக்க வரும்போது அப்போ இதை போட்டு வைக்கிறான். இது உலகத்தின் பார்வையில் பைத்தியமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்குது, ஒரு சிருஷ்டிப்பு உருவாகுது, சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகிறது. 39வது வசனத்தை வாசியுங்கள். ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மிராக்கிள். ஆமென். லாபானால அனுகூல வாசலை தான் அடைக்க முடியும், அற்புத வாசலை அடைக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி. இந்த பூமியில உனக்கான பல அனுகூல கதவுகளை அநேகர் அடைச்சிட்டாங்க. நம் தேவன் அனுகூலம் செய்கிறவர் மட்டுமல்ல, சொல்லுங்க, அற்புதம் செய்கிறவர். உனக்கான அற்புத வாசலை அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 40வது வசனம். அந்த குட்டிகளை யாக்கோபு பிரித்துக் கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர விடாமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். 43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் ஒரு அனுகூலம் இல்ல, மாமனார் சப்போர்ட் பண்ணுவார்னு பிராமிஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வேலையை காட்டிட்டாரு. ஆமே, யாக்கோபுக்கு முன்னாடி கை கொடுத்துட்டு பின்னாடி வேலையை காட்டிட்டாங்க. இந்த யாக்கோபு இந்த லாபானுக்காக செய்தது கொஞ்சம் அல்ல. 31வது அதிகாரத்துல யாக்கோபு சொல்றாரு பாருங்க. ஆமென். 39 முதல் வாசியுங்கள், 38 முதல் வாசியுங்கள். இந்த நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாததுனால. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை,
உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமலும் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. நான் யாரு தெரியுமா? பகல்லே தூங்கக்கூடிய ஆளு. ஆனா என்ன நீங்க நைட்ல கூட தூங்க விடாம பண்ணிட்டீங்க. இவ்விதமாய் பாடுபட்டேன். பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நீளமாக. பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நீளமாக. நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை. வாசிமே உமக்கே ஆமே. நீர் எந்தன் எல்ரோயி, உமக்கே ஆராதனை. க்ளோரி ஆமே. ஹல்லேலூயா. நீர் என்னை காண்பவரே, பணிந்தே நான் துணிந்தேன். சில நேரத்துல நம்ம இவங்களுக்காக இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறோம். அவங்க எப்படி நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டிவா நிப்பாங்க? ஆமே ஆமே. மனிதனை நம்பி எதிர்காலத்தை தீர்மானிச்சிடாதீங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. இந்த கிதியோன் இந்த இஸ்ரவேலுக்காக அவ்வளவு பிரயாசப்படுவான். எல்லாம் செய்தும் வேதம் சொல்லுகிறது அதனுடைய 35வது வசனத்துல கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கும் தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். ஆமென். இதுதான் உலகம். என்ன ஒரு மைண்ட் பாருங்க. இத்தனைக்கும் லாபானுடைய பிள்ளைகள் தான் யாக்கோவுடைய மனைவிகள்ல. அந்த திருமணத்துல கூட எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருப்பார் லாபான். என்ன துரோகம்? ராகேல காட்டி லேயாள எப்படிங்க இருக்கும்? பயோடேட்டால ஒரு ஆளு, சிலர் அதே ஆளுதான். இது கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு, என்ன இது நேத்து கல்யாணம் பண்ணும் போது ராகேல காட்டி 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 நைட்டு ஃபுல்லா திராட்சை ரசம் குடிக்க வச்சு அவனுடைய அந்த தெளிவு என்கிற நிலையை அடித்து, இத்தனைக்கு வேற யாரும் கிடையாது, சொந்த தாயுடைய சகோதரன். இப்ப தெரியுத தாயாருக்கு ஏன் எவ்வளவு தந்திரம் இருக்குன்னு. ஆமே. அப்படி அடுத்த நாள். ஆனா அந்த துரோகத்துல கூட கர்த்தர் அற்புதம் தான் செய்தார். மனுஷன் உனக்கு பண்ற துரோகத்துல கூட அதிசயம். என்ன அதிசயம் தெரியுமா? இஸ்ரவேலை ஆள போகிற யூதாவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆராதிக்கிற லேவியும் அந்த துரோகத்துக்கு பிறகுதான். மனுஷன் உனக்கு தீமை செய்யறது கூட கர்த்தர் நன்மையாதான். நாளைக்கு எனக்கு லைஃப்ல இப்படி நடந்துட்டேன்னு புலம்ப விட மாட்டார் யாக்கோபே. இன்று ஒருவேளை இது துக்கமா இருக்கலாம், இன்று கண்ணீரா இருக்கலாம். அன்று இரவு யாக்கோபுக்கு நடந்தது துரோகம் தான். ஆனால் இஸ்ரவேலை ஆள போகிற யூதாவும் ஆராதிக்கிற லேவியும் அந்த லேயாளுக்கு தான்
கர்த்தர் கொடுத்து யாக்கோபின் துக்கத்தை மறக்க பண்ணின தேவன் மனுஷர்களால் உண்டாகிற துரோகத்தை மறக்க பண்ண என்ன செய்ய முடியுமோ அதை செய்விப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆண்டவரே நீங்க இதெல்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது. ஆண்டவரே அனுமதிச்சிட்டாரா? இன்னைக்கு புலம்பல், நாளைக்கு களிப்பு. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் நல்ல கரங்களை சட்டி praise him. ஆமென். லாபா நினைச்சா அந்த கொண்டு போய் 3 நாள் தூரமா. இப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஆமென். 5 பேர் சைன் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு ஆள் சைன் பண்ணா பிரச்சனை முடிஞ்சிடும். அவர் சைன் பண்ண மாட்டா, சைன் பண்ணா தானே இருக்கிறாங்களா? அப்படி பாருங்க. கர்த்தர் தூதன் அனுப்புறார், நான் சொல்றது போல செய். இந்த ஞானம் ஆண்டவரே எனக்கு அந்த ஞானம் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, நான் சொல்றது போல செய். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 9வது வசனம். இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். நல்ல கவனிங்க. யாக்கோபு இந்த அதாவது எந்த ஆடுகள் இப்படிப்பட்ட குட்டி போடுதுன்னா நார்மலான ஆடுகள், அதான் தகப்பனுடைய ஆடுகள். அப்ப நார்மலான ஆடுகள் போடுற குட்டியெல்லாம் யாருக்கு? லாபானுக்கு. அவன் அந்த தந்திரம் பண்ணாம இருந்திருந்தா லாபம் யாருக்கு வந்திருக்கும்? லாபானுக்கு தான் வந்திருக்கும். ஆமா. அதாவது இந்த ஒரு ஸ்டோரி உண்டு. ஒரு வாத்து என்ன முட்டை போடுமா? தங்க முட்டை போடுமா. எதுக்கு ஒவ்வொரு நாளா இப்படி வாங்கிட்டு இருக்கணும்? ஒரே அடியா அறுத்துட்டா, இப்படி ஒரே அடி அறுத்துட்டு, ஏமா தங்கம், எங்கம்மா தங்கம்? போச்சுமா, எல்லாம் போச்சு. இதுதான் லாபான் பண்ணது. ஆண்டவர் பார்த்தார். ஆமே, ஹல்லேலூயா. நீ இவனுக்குரியத அடைச்சு வைக்கிறல்ல, உனக்குரியத இவனுக்குரியதா மாத்திர. தூதன் அனுப்பினார். தேவ ஞானம் விளக்கும். தாவீது புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு பயந்தானா. சவுல் சொல்றாரு, என் மகளை நான் உனக்கு தருவேன், என் மகளை நான் உனக்கு தருவேன். மகளுக்கு போட்டோ காட்டி பெலிஸ்தருக்கு முன்னாடி பெண்ணு பார்க்க விடுறான். ஆமே, பெலிஸ்தர் அங்க எல்லாத்திலும் ஜெயிச்சுட்டு வரான். எப்படி அவன் மகா புத்திமானாய், இந்த ஞானம், டிவைன் விஸ்டம். ஆமே, ஹல்லேலூயா. யாக்கோபு இரவெல்லாம் தூங்கலன்னு சொன்னாலும் சொப்பனம் பார்த்திருக்கிறார். பேசும்போது கொஞ்சம் நம்ம ஆட்கள்ல நாங்கெல்லாம் பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினைச்சோம். யாக்கோபு சொல்றார், நித்திரை என் கண்களுக்கு. அப்ப எப்படி சொப்பனம் பார்த்தீங்க? அது சீக்ரெட், அது சொல்ல மாட்டோம் நாங்க. ஆமே, அப்படி அதாவது அவர் தூங்கணும்னு தூங்கல, அது அறியாம ஒரு தூக்கம் வரல. அதே போல நாங்களாம் தூங்கணும்னா வாரம் பிரதர், நீங்க சும்மா எங்களையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எங்களையும் தாண்டி இப்படி வராது. அப்படி ஒரு சொப்பனம். தூதன் இங்க பாருப்பா, அவன் செய்யறதெல்லாம் யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு மனசுல லாபான் மாமனார் சொன்னது மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், வா கிடைக்கும். ஆமா, இப்ப பார்த்தா லாபானுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஆடுகள் இந்த குட்டி போடுது. லாபானுக்கு என்னது இது? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தா. என்ன ஆண்டவருங்க, என்ன ஆண்டவர்! உன்கிட்ட இருந்து சத்துரு 1 வாங்கிட்டானா, அதை 2ஆ தான் தருவாங்க. யோபுவுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் 2 தனையா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்புறவங்க நல்ல கரங்களை சற்றி எல்ரோய்
நீரனை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன். பாடுவோமா? எல்ரோயி ஆமே நீதானே. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்றும் என்னோடு இருப்பவரே. உம்மையெல்லாம் ஆமே நீர் மாத்திரம் என் துதிகள். வர்ஷிப்பே உமக்கே glory, amen, glory. நீர் என்னை காண்பவரே, உமக்கே hallelujah. ஓரலமா ஜனரமகரே ரிம்ராத்தனலரே. நீர் எந்தன் எல்ரோ பணிந்தே பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, வீரர் வாழ மாறினேன். அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார் அதை. பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, வீரர் என் வாழ்க்கை ஃபுல்லா இன்னொருத்தங்களுக்காகவே போயிட்டாண்டவரே. நாசிலே சுவாசமுள்ள நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை ஆனாலும் ஆனால் நீ மட்டும் என்னை காண்கிறீர். நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியது, ஆனால் நீர் ஆமென் சொல்றவங்க ஒரே சத்தமாய் வாஷிப்பே உமக்கே ஆராதனை ரதனலமகரே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே நீர் எந்த அனுகூலங்கள் மனுஷன் அடைக்கலாம், ஆனா அற்புதங்களை அடைக்க முடியாது. இது மிராக்கிள். இனி ஒரு மிராக்கிள் நடந்தாதான் உண்டு. இவங்க உதவுவாங்க நினைச்சு அவங்க தான் எனக்கு பெரிய கண்ணியாவே இருக்கிறாங்க, இவங்க தான் பெரிய தடையாவே இருக்கிறாங்க. இனி என் வாழ்க்கையில நடக்காதுங்கிற நிலை வரும்போது அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட யாக்கோபே தூதனை அனுப்புவார். நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு தெரிவிப்பார், அவர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக சொல்லி ஜெபிக்கிறேன், ஆதரவின் வாசல். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடைக்கல வாசல். ஆமென். நமக்கு தெரியும் யாக்கோபு புறப்படுறார், குடும்பத்தோட புறப்படுறார். போகும்போது லாபான் புறப்பட்டு வரான். லாபான் புறப்பட்டு வரும்போதே அந்த ராத்திரியிலே கர்த்தர் பேசுறார், அவனுக்கு தீங்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, அவனுக்கு தீங்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. அங்கே ராகல் ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு வரா. லாபான் வந்து தேடும் போது அந்த அம்மா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி உக்காந்து விக்கிரகம் இல்லைன்னு ஆயிட்டு புறப்படும் போது அந்த இடத்துல ஒரு கற்குவியல், ஒரு பலிபீடம், ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அப்படின்னா, யாக்கோபே இனி நீ இந்த பக்கம் வரக்கூடாது. இதான் நமக்குள்ள சமாதானம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. லாபான் அதை எப்படி சொல்வார்னா, தீங்கு செய்ய நீ வரக்கூடாது. அப்புறம் இன்டைரக்டா சொல்ற, நீ இங்க வராத. 31வது அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிங்க. இன்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி.
ஆமென். 53வது வசனம். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்தியுரியவர் மேல் ஆணையிட்டான். லாபான் 2 தெய்வத்தின் மேல ஆணையிடுகிறான். யாக்கோபு ஒரே தெய்வத்தின் மேல ஆணையிடுகிறான். நமக்கு நிறைய தெய்வங்கள் எல்லாம் கிடையாது. ஒரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன். அவன் ஆணையிட்டு, அதன் அர்த்தம் இனி எங்க போக கூடாது. லாபான் வீட்டுல 20 வருஷம் பார்த்துட்டாங்க. லாபம் பார்த்துற தலைவலி வேண்டாம். தாய் வீட்டுக்கும் போக முடியாது, மாமா வீட்டுக்கும். 20 வருஷம் அடைக்கலாம் அங்கதான். என்னதான் யாக்கோபு பிரயாசப்பட்டாலும் ஒரு அடைக்கலம் சேஃபா இருந்தார், ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப புறப்படும் போதுதான் யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது. ஏசா 400 பேரோடு கூட படையெடுத்து வருகிறார். ஆனால் ஏசா 400 பேரோடு கூட வருவதற்கு முன்னமே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 32:1, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அதன் அர்த்தம் நம்முடைய அதாவது முதல் ஜேர்னியில அவனால யாரை பார்க்க முடியல தெரியுமா? ஏஞ்சல்ஸ பார்க்க முடியல, மீன்ஸ் உணர முடியல. ஆனா இந்த ஜேர்னியில அவனால ஃபீல் பண்ண முடியுது. தேவ தூதர்கள் சந்தித்த போது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், இது கர்த்தருடைய சேனை. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவ பிள்ளை தனியா கிடையாது, கர்த்தருடைய சேனை அவர்களோடு. ஆனா என்னதான் சேனைன்னு சொன்னாலும் ஏசான்னு சொன்னா பொசுக்குன்னு போயிரும். ஆமே, ஏன் நீ தனியா கிடையாது. என்னதான் இங்க வார்த்தையை கேட்டுட்டு வெளியே போய் அதான் ஏசா வரான், நான் நிக்கிறாங்க, அவங்க சீக்கிரம் போங்க. ஐயா போச்சு, நீ தனிமையா கிடையாது, தள்ளி போவியா, சீக்கிரம் போடும். மணி வேற 1 தாண்டுது, பிரசங்கவும் முடியல, நெஞ்சு வேற பக்கு பக்குன்னு அடிக்குது. இடையில எழும்புனா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இந்த கூட்டத்தை கடந்து போகவும் முடியாது. கர்த்தருடைய சேனை, இது கர்த்தருடைய சேனை அல்லவா சொல்லிட்டு போகும்போது இப்போ அந்த தைரியத்துல தான் யாக்கோபு சொல்றான், நீ போய் ஏசா கிட்ட சொல்லு, யாக்கோபு வரேன்னு சொல்லு. அவன் சொல்றான், நீ போய் அவன்கிட்ட சொல்லு, ஏசா வரேன்னு சொல்லு. அவ்வளவுதான். யாக்கோபு வரேன்னு சொன்னதும் ஏசா பயப்படுவான்னு பார்த்தா, ஏசா வரேன்னு சொன்னதும் நீ பயப்படுவியா? இல்ல, நான் பயப்படுறேன். ஆமே, பிசாசே போக மாட்டேன், சரி நான் போறேன், அவ்வளவுதானே. எதுக்கு நமக்கு வாங்க? நீங்க பாருங்க, இது கர்த்தருடைய சேனை சொல்லிட்டார்ல 3வது வசனத்துல. எல்லாம் டீடைலா வாசிக்க டைம்ல. பின்பு யாக்கோபு தன் சகோதரனான ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை, அப்ப அவர் அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறார், நான் தனியா கிடையாது, என் கூட என்ன இருக்கு? சேனை இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நாம் பயப்படோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு சேனை இருக்கிறாரா? இங்க வா, ஏசாட்ட போய் சொல்லு, யாக்கோபு வரேன். நீங்க வா, அவன்கிட்ட போய் சொல்லு, நான் 400 பேரோட வரேன். அதாவது இதை கேட்டதும் பைபிள் சொல்லுகிறது 7வது வசனம், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. ஆமென். என் ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கணும்னா அவன் லைஃப்ல கேள்வி உண்டான தருணம் உண்டு. ஆதரவின் வாசல் அடைக்கப்பட்ட தருணம், அனுகூல வாசல் அடைக்கப்பட்ட தருணம், இங்கெல்லாம் யாக்கோபு மிகவும் பயப்படல. பயந்தான், அவன் மிகவும் பயப்படல.
ஆனா இப்போ யாக்கோபு இதுவரை அவன் லைஃப்ல அவன் அடையாத ஒரு பயமும் வியாகுலமும் வருகிறது. என் ஆண்டவரை பார்த்தீங்களா? இப்பொழுது யாக்கோபு என்ன பண்ணுகிறான்னா, யாபோக் காற்றின் கரையில தனித்து இருக்கிறான். நைட்டு தானே யாக்கோபே, நீங்க தான் நைட்டான தூங்குவீங்களே, தூங்குங்க. தூங்க முடியாது. வீட்டை விட்டு புறப்படும் போது யாக்கோபுக்கு தூக்கம் வருது. ஏன்னா அதை அவனால ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. அனுகூல வாசல்களை லாபம் அடைத்த போது யாக்கோபுக்கு தூங்குறாரு. ஆனா இப்ப தூங்க முடியல. அந்த பெயினுடைய எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறார். இந்த இடத்துல இதுவரை தூதன் அனுப்பின கர்த்தர் இப்பொழுது அவரே இறங்கி, ஆமென். இதுதான் என் ஆண்டவர். தூதனை அனுப்பின இதுவரை தூதர்களை இப்ப கர்த்தர் வந்து நிற்கிறார். பொழுது விடியும் வரை அவனோடு போராடி ஏசாவுக்கு பயந்து ஓடுறவனா இருக்கக்கூடாது. யாக்கோவே, இன்று முதல் நீ மேற்கொள்ளுகிறவனாய் 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 அநேக காரியங்களை கண்டு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிற யாக்கோவே, இந்த நாளிலே கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை, உன்னை கர்த்தர் மேற்கொள்ளுகிறவனாய் மேற்கொள்ளுகிறவனாய். ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், உம்மாலே நான் ஒரு, நீ அதை ஓவர் கம் பண்ண போற, நீ அதன் மேல ஜெயம் எடுக்க போற. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க இந்த பலவீனத்தை நீ மேற்கொள்ள போற, இந்த பயத்தை நீ மேற்கொள்ள போற, இந்த போராட்டத்தை நீ மேற்கொள்ள போற, இந்த சவாலை நீ மேற்கொள்ள போற. ஹalleluya ஹalleluya. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆமென். எரேமியா 30வது அதிகாரம், அதனுடைய இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். 7 முதல் நான் வாசிக்கிற நேரம் இல்லாததுனால, ஐயோ அந்த நாள் பெரிது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். எல்லா இரவும் ஒரு கல்லை வைத்து கூட யாக்கோபால படுத்து தூங்க முடியும். ஆனால் இந்த இரவு அது போலத்த நாள் இல்லை. இப்படி நான் கஷ்டப்பட்ட ஒரு நாள் இல்ல, இப்படி நான் பயந்த ஒரு நாள் இல்ல, இப்படி நான் அழுத ஒரு நாள் அல்ல. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனா அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காம அடுத்த ஒரு வார்த்தை, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவார். ஆனாலும் 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 இது இதை போலத்த ஒரு நாள் இல்லை, இதை போலத்த ஒரு நாள் இல்லை. ஓ, இப்படி ஒரு நாளை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது, இப்படி நான் பயந்தது போல. ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஆனாலும் அப்ப உங்க லைஃப்ல இதுவரை சந்திக்காத இந்த எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்குல்ல, பெயினுடைய அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல், பயத்தோட அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல், அது வரும்போது எரேமியா 30:7. ஆமென். ஹalleluya. ஆமென். எப்படி ரட்சிக்கப்படுவான்? 8 அந்நாளில், அந்நாளில், எந்த நாளில்? இதை போல ஒரு நாள். யாக்கோபு மிகவும் அழுத நாள் எந்த இரவு தெரியுமா? அந்த இரவு. யாக்கோபு மிகவும் சந்தோஷப்பட்ட இரவு எதுவா இருந்திருக்கும் தெரியுமா? அதே இரவு. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென். 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, இங்க பாரு, இதுதான் ரிசல்ட். ஆகையால்
என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கலங்காதே என்று கர்த்தர் சொன்னார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி இப்போ ஏசாயா 43:1 வாசிங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்ப. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதவன். ஐயோ, இதே போலத்த நாள் இல்லை. அந்நாளிலே உன் பெயின் எக்ஸ்ட்ரீம் ஆகுதா, விடுதலை கிடைக்க போகுது, வழி திறக்க போகுது, வாசல் உனக்கு முன்பாய் திறக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் உங்க முன்னாடி இப்படிப்பட்ட வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதா? ஆண்டவர் சொல்றார், நீ அனாதை அல்ல. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு உங்க அம்மா பக்கத்துல இல்லாம இருக்கலாம், உங்க அப்பா பக்கத்துல இல்லாம இருக்கலாம். நான் தூதன் அனுப்புவேன். ஆமென். லாபான் நினைத்தது தடைப்பட்டது, கர்த்தர் நினைத்தது தடைப்படல. லாபான் உங்ககிட்ட பிராமிஸ் வாங்கிட்டான். இனி என்கிட்ட கேட்க கூடாது, இனி இங்க வரக்கூடாது. ஓகே, இல்லப்பா, இப்ப நான் ரொம்ப சேனையை காண்பித்த பிறகு எனக்கு பயம் மாற மாட்டேங்குது. சேனையை பார்த்த பிறகு யாக்கோபுக்கு பயம் மாறல. கர்த்தர் இறங்கி வந்து, யாக்கோபே, இதுவரை நீ ஓடுறவன், இன்று முதல் நீ மேற்கொள்ளுகிறவன். நம்புறீங்களா? வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து. நான் பல முறை மனிதர்களுடைய வாசலை தான்ப்பா தட்டிட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தின் கதவை எனக்கு முன்பாக, என் குடும்பத்தின் கதவே எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க இருக்கிறீங்க. எல்லோ நீர் என்னை காண்கிறதே, நீர்தானே என் இதயத்தில் வாழ்கின்ற தேவன். எல்ரோய் நீதானே. ரெண்டு கைகளை உயர்த்தி, உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்றும் என்னோடு இருப்பவரே. பாடுங்க. யாரை சார்ந்திடுவே, என் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆமென். வர்ஷிப்பே க்ளோரி. நீர் என்னை காண்பவரே. ஆமென். ஜீசஸ் க்ளோரி. சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீ மனிதன் அல்லவே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட அவே காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனாலும் அன்போ மாறாததே. தன் காரியங்கள் முடிந்ததோ உண்மைதானங்க. ஆமென். அன்போ கைகளை உயர்த்தி வர்ஷிப் பண்ணுவோம். உமக்கே பரலோக வாசல் திறந்திருக்கிறது, அற்புத வாசல் திறந்திருக்கிறது. என்னை காண்பவரே போராலாம் ரச்சனரே ஆமே. நீர் எந்தன் எல்ரோயி பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, வீரர் வாழ மாறினே ஒரு பொது நிலமாக. சில மனிதருக்காக ஓரலபதன கடரா நாசிலே சுவாசமுள்ள மனித பார்வை மாறியதே, ஆனால் நீ மட்டும் என்னை காண்கிறீ. மனித பார்வை மாறியதே, ஆனால் நீ மட்டும் என்னை காண்கிறீ. உமக்கே ஆராதனை. ஆமென். ஜீசஸ் உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே சகரமா ரித்ரலரியனரே. ஆமென். நீர் எந்தன் எல்ரோயி உமக்கே ஆராதனை. ஆமென். கர்த்தர் காண்கிறார். சில அனுகூல கதவுகளை சத்துரு அடைக்கலாம். அற்புத வாசல் திறக்கப்படுகிறது. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இது எப்படி ஆகும் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் சொல்லுவார்கள், இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சரவல கடரா ரிவல பதடரா சதனர பகதரோ ரித்ரால மக்ரோ. ஆமென், 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 ஆமென். இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி. ஒருவேளை நீங்க கேட்கலாம், யாக்கோபுக்கு தானே தூதர்கள் அனுப்புறார், எனக்கு அனுப்புவாரா? இயேசு இந்த பூமியில இறங்கி வந்து சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்காக தூதர்களை இறக்கினார். புதிய ஏற்பாட்டில் மனுஷகுமாரனிடத்திலிருந்து. என்னதுன்னு அர்த்தம்? யார் யார் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரோ, இயேசு இருக்கிறாரோ அவர்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உங்க லைஃப்ல இயேசு இயேசு அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்து பரலோகத்துக்கு எப்பவுமே அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஜீசஸ் உங்க லைஃப்ல இதை மட்டும் உறுதிப்படுத்தி கொண்டாங்க. நிச்சய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தண்ணீரை கடந்தாலும் நீங்க நடந்துதான் போவீங்க. கர்த்தர் தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணி செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. நீங்க இருக்கிறீங்க.
மனுஷன் சில காரியங்களை பிளான் பண்ணி ஆமா இதை செய்வோம், ஆமா இவன் எப்படி வளர்றான் பாப்போம், இவன் எப்படி வாழ்ந்திருக்கலாம் பாப்போம், இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அது மத்தியில் நீங்க அற்புத வாசலை திறக்கிறீங்க. சில அனுகூலத்தை சத்துருவுக்கு அடைக்க முடியும், ஆனா நீங்க செய்யற அற்புதத்தை யாருக்குமே தடுக்க முடியாதப்பா. கர்த்தாவே நீ நல்லவர், நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த நம்பிக்கையில ஒவ்வொரு வாழ யாக்கோபின் வாழ்க்கையில அந்த நன்மைகளை எல்லாம் காண பண்ணி ஆண்டவரை சுகித்திருக்க பண்ணினதே தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் அதே போல நம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணுவீராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். கிருபை பெருகட்டும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.